Tamil Nadu CPIM State Committee, S. Venkadeshan MP, Comrade Brinda Karat, our new Party General Secretary, Comrade M.A. Baby, new Politburo member, Comrade K. Balakrishnan, Comrade G. Ramakrishnan, and other leaders of the CPIM in the dais, dear sisters and brothers. இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கிற கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் தோழர் பி. சண்முகம் அவர்களே, மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் வெங்கடேசன் அவர்களே, எனக்கு முன்னால் பேசி வந்திருக்கிற தோழர் பிருந்தா காரத் அவர்களே, இந்த மாநாட்டில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் M.A. பேபி அவர்களே, அரசியல் தலைமை குழு உறுப்பினராக தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கிற தோழர் K. பாலகிருஷ்ணன் அவர்களே, தோழர் G. ராமகிருஷ்ணன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர்களே, என்னுடைய அன்புக்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, தோழர்களே, The 24th Congress of the CPIM and this massive public gathering that marks its conclusion are being held in the revolutionary land of glorious struggles. 24வது அகில இந்திய மாநாடும் அதை ஒட்டி நடக்கின்ற இந்த மாபெரும் பேரணியும் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய 24வது அகில இந்திய மாநாட்டை ஒட்டி இந்த சிறப்பு வாய்ந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த மதுரை மாநகரில் நடந்திருக்கிறது. Tamil Nadu is the land that encompasses the fighting spirit of the brave martyrs of Keezhvanmani. This is the land that is alive with the memories of Periyar, EVR, Aringar Annadurai, Kalaignar Karunanidhi, P. Ramamurthy, Shankaraiya, Umanath, and so many others. இந்த தமிழ்நாடு என்பது மாபெரும் போராட்டங்களை நடத்திய பெரும் தியாகிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. இங்கேதான் பெரியார், பேரறிஞர் அண்ணா, அதே போல கலைஞர் அவர்கள், தோழர் பி. ராமமூர்த்தி, தோழர் சங்கரையா போன்ற உமாநாத் போன்ற மாபெரும் தலைவர்கள் எல்லாம் வாழ்ந்த மண் இது. This land resonates with the historical memories of the valiant protests that were conducted to ensure the unity of human minds against divisive agendas. இந்த நகரம் மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளை கண்டிருக்கக்கூடிய நகரம். இங்குதான் மிகப்பெரிய போராட்டங்கள் சங்கமித்த நகரமாகவும் இது அமைந்திருக்கிறது. It is in this land that the 24th Congress of the CPIM is being held. We are assembled in Tamil Nadu, the neighboring state of Kerala. Tamilians are the brothers and sisters of Keralites. The state government in Tamil Nadu is led by the DMK, which has a great camaraderie with our LDF government in Kerala. இந்த மாநகரத்தில் தான் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய 24வது அகில இந்திய மாநாடு நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த நகரம் என்பது கேரளத்தை ஒட்டியிருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கிறது. தமிழகம் என்பது என்றைக்கும் கேரளத்தோடு இணைந்து செயல்படுகிற சகோதர சகோதரிகளாக பாவிக்கிற ஒரு நாடு. இங்கே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் கூட கேரள இடது ஜனநாயக முன்னணி அரசாங்கத்தோடு மிக நெருக்கமான உறவை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. The struggle that we wage together to secure what is rightfully owed to the states and the initiatives we take in that regard, in the spirit of federalism, will certainly become models for the entire country in the days to come.
நாம் தற்போது மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள், மாநிலத்தினுடைய அதிகாரங்களை பறிக்காமல் கூட்டாட்சியினை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு தொடர்ச்சியான இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த போராட்டமானது தேசம் முழுமைக்கும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக நடைபெறுகின்ற போராட்டத்தினுடைய ஒரு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. This party congress will serve as a major source of inspiration for the secular and democratic advances against the communal and authoritarian tendencies which are gathering strength. Therefore, this party congress will certainly be etched in the annals of our history. இந்த 24வது அகில இந்திய மாநாடு என்பது இந்த நாட்டில் மதசார்பற்ற தன்மையையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்கும் அதற்கு எதிரான செயல்பாட்டில் இருக்கக்கூடிய மதவெறி சக்திகளை எதிர்த்து முறியடிப்பதற்குமான தீர்மானங்களையும் திட்டங்களையும் வகுக்கக்கூடிய மாநாடாக இருக்கிறது. ஆகவே இந்த மாநாடு என்பது வரலாற்றில் மிகச்சிறப்பான இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த மாநாடாக அமைந்துள்ளது. This party congress is being held in peculiar international circumstances. On the one hand, under the leadership of Donald Trump, America is trying to expand its stranglehold over countries across the globe through financial arm twisting. On the other hand, well aware of its danger, more and more countries are trying to resist the imperial and financial onslaught through countermeasures. இந்த கட்சி அகில இந்திய மாநாடு நடக்கிற காலம் என்பது சர்வதேச அளவிலே கூட ஒரு வித்தியாசமான காலமாக இருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பிற நாடுகளை எல்லாம் மிகப்பெரிய நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கி கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு ஆட்படுத்தக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஏகாதிபத்தியம் என்பது பிற நாடுகளுடைய நிலைமையினை எல்லாம் சுற்றி வளைத்து அவர்களுடைய ஆதிக்கத்துக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு காலமாகவும் இது அமைந்திருக்கிறது. Amidst this, a big country like China has emerged as a new global power in its own right, challenging America's hegemony. The rise of progressive forces in Latin American countries like Brazil, Chile, Colombia, Mexico, and in European nations ranging from France to Germany is to be seen alongside this development. In our neighboring Sri Lanka, the left has come to power. All this denotes the rising acceptance scientific socialism is gaining around the world, both in terms of ideology and praxis. நம்முடைய அண்டை நாடாகிய சோசியலிச சீனா இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியினை கொண்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய நிர்பந்தங்களை எல்லாம் இன்றைக்கு புறந்தள்ளி கொண்டு அது வளர்ச்சியடைகின்ற பொழுது அமெரிக்கா சீனாவை கட்டுப்படுத்துவதற்கான பல முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக சீனாவை சுற்றி இருக்கக்கூடிய பல நாடுகளை கூட அவர்கள் தங்களுடைய கைக்குள் போட்டுக்கொண்டு இந்த முயற்சியினை மேற்கொள்கிறார்கள். குறிப்பாக சிலி, கொலம்பியா, மெக்சிகோ போன்ற தென் அமெரிக்க நாடுகள் கூட இன்றைக்கு அவர்களால் இன்றைக்கு சுற்றி வளைக்கப்படுகிறது, பல்வேறு விதமான நிர்பந்தங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறது. பிரான்ஸ் கூட இன்றைக்கு ஏகாதிபத்தியத்தினுடைய இப்படி செயல்களினால் அதை எதிர்க்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. நம்முடைய அண்டையிலே இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா இன்றைக்கு ஒரு இடதுசாரி அரசை கொண்டிருக்கக்கூடிய நிலைமையினை பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு விஞ்ஞான சோசியலிசம் என்பது உலகளவிலே ஒரு மாற்று அரசியலை, ஒரு மாற்று ஆட்சி அமைப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு பிரமாண்டமான சூழலை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற காலமாக இது அமைந்திருக்கிறது. However, unaware of all this, unfortunately, the ruling dispensation in our country does not stand with the struggles for liberation, including that in Palestine. This is an example of our regressive politics
which will alienate the country from progressive forces around the world. In the midst of all this, the political duty of the left in general and the CPIM in particular is to show the way forward. இன்றைக்கு ஒரு துரதிர்ஷ்டமான நிலைமையினை நோக்கி நாடு சென்று கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனத்தில் மிக கொடூரமான முறையில் மக்களெல்லாம் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த பிரச்சனையில் இந்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இல்லாமல் ஏகாதிபத்தியத்துக்கு ஆதரவாக இருக்கிறது. இன்றைக்கு மக்களை பிளவுபடுத்துவது, நாடுகளுக்கு இடையிலே பிளவினை ஏற்படுத்துவது என்ற அடிப்படையில் இன்றைக்கு எல்லா விதமான முயற்சிகளும் அவர்கள் தரப்பிலே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே தான் பொதுவான இடதுசாரிகளை பொறுத்தமட்டிலும், அதிலும் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தமட்டிலும் இதற்கு எல்லாம் என்ன தீர்வு என்பதற்கான தீர்வுகளை காட்டக்கூடிய முக்கியமான பணி இடதுசாரிகள் கையில் இருக்கிறது, குறிப்பாக மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய கையில் இருக்கிறது. At the national level, the political situation is quite disturbing. Price rise and unemployment are acute. People are being impoverished on a large scale. The government is heaping more hardships on the people through crony capitalism that aids the corporates. Besides, they are even destroying the unity of the people by stoking communal passion. தேசிய அளவிலே பார்த்தால் நம்ம எல்லாம் மிகவும் கவலை கொள்ளத்தக்க நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மக்கள் மீது ஏராளமான வரிகள் திணிக்கப்பட்டு ஏழை மக்கள் மேலும் மேலும் ஏழையாக மாற்றப்படுகிறார்கள். இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை என்பது தரகு முதலாளித்துவம் என்ற குரோனி கேபிட்டலிசம் என்று சொல்லக்கூடிய அளவில் முதலாளித்துவத்தோடு ஒன்றிணைந்து ஒரு கள்ளக்கூட்டணி வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. மக்களை பிளவுபடுத்துகிற காரியங்களை மறுபக்கத்திலே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட பின்னணியிலே தான் நம்மை போன்ற வகுப்புவாதத்துக்கு எதிரான சக்திகள் ஒன்றிணைந்து மக்களுடைய ஒற்றுமை பாதுகாப்பதற்கான தொடர்ச்சியான முயற்சியிலே ஈடுபட வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். Those in power in the country are spewing communal venom and fanning hatred throughout our society. The latest attempt in this effort is the Waqf issue, which is being discussed all around the nation at present. This is not an isolated incident, but a part of a design. Also, this is not aimed at a single community. This is not merely an attempt to subject one community to communal hatred and single them out from other communities. இன்றைக்கு இந்த அரசாங்கம் மதவெறி விஷத்தை சமூகத்திலே தூவி மக்கள் மத்தியிலே வெறுப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு சமீபத்திய உதாரணம்தான் வக்வாரிய திருத்தச் சட்டம் என்பது. வக்வாரிய திருத்தச் சட்டத்தின் மூலமாக அவர்கள் பிளவுவாத அரசியலை மேற்கொள்கிறார்கள். ஒரு பகுதி மக்கள் மீது வெறுப்பை ஏற்படுத்துகிறார்கள். ஒரு பகுதி மக்கள் மீது வெறுப்பை ஏற்படுத்தி அவர்களை தனிமைப்படுத்தி தாக்குவது அவர்களுடைய திட்டம். இது ஒரு பகுதி சமூகத்தோடு நின்று விடப் போவதில்லை. அந்த மக்களை தனிமைப்படுத்திய பிறகு மற்ற சமூகங்களையும் இதே போல தனிமைப்படுத்தி அவர்களையும் இப்படிப்பட்ட தாக்குதலுக்கு உள்ளாக்குகின்ற ஒரு வகுப்புவாத திட்டத்தோடு தான் இந்த அரசாங்கம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. This is a part of a larger game plan to wipe out diversity step by step. We may recall that earlier an article was published in the RSS Mouthpiece, the organizer, that the Catholic Church has amassed more land under it than anybody else. That article was later removed. However, what is really on their minds certainly came to light through that article. இதனுடைய திட்டத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் அவர்கள் செய்கின்ற பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். சமீபத்தில் RSS உடைய பத்திரிகையான ஆர்கனைசரில் ஒரு கட்டுரை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுரையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கத்தோலிக்க திருச்சபையினுடைய கட்டுப்பாட்டில் தேசத்தில் மிக பெரும்பான்மையான நிலம் இருக்கிறது என்ற ஒரு
விஷம் பாய்ந்த ஒரு செய்தியினை அவர்கள் அந்த கட்டுரையிலே சொல்லியிருக்கிறார்கள். அந்த கட்டுரையின் மீது கடுமையான எதிர்ப்பு வந்த பிறகு அந்த கட்டுரையை அவர்கள் விலக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்டுரை விலக்கப்பட்டிருந்தாலும் கூட இப்படிப்பட்ட சிறுபான்மை சமுதாயங்கள் மீது வெறுப்பை ஏற்படுத்துகின்ற அல்லது அவர்கள் மீது வெறுப்பை தூவி அவர்களை தனிமைப்படுத்துகின்ற காரியத்தை தான் இன்றைக்கு இந்த வகுப்பாதை இயக்கம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. Muslims and Christians come together under the same banner as religious minorities. To break this unity, first, the Muslims are sidelined and isolated from the Christians. Then, Christians are turned against Muslims. All this is part of a devious design. The Waqf issue is a weapon to effectively carry out the plans of the Sangh Parivar and their political arm, the BJP. இன்றைக்கு அவர்கள் கிறிஸ்தவ சமூகத்தின் மீதும் இஸ்லாமிய சமூகத்தின் மீதும் இப்படிப்பட்ட தாக்குதல் நடத்துவதற்கு காரணம் இந்த நாட்டில் முஸ்லிம்கள் சிறுபான்மையினராக இருக்கிறார்கள், அதுபோல கிறிஸ்தவர்களும் சிறுபான்மையினராக இருக்கிறார்கள். இந்த சிறுபான்மை மக்களெல்லாம் ஒன்றிணைந்து தங்களுக்கு எதிராக வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் முதலில் முஸ்லிம்களை தனிமைப்படுத்தினார்கள். முஸ்லிம்களை தனிமைப்படுத்திய பிறகு அவர்கள் கிறிஸ்தவர்களை தனிமைப்படுத்துவதற்கு இன்றைக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி சிறுபான்மை சமூகத்தை பிளவுபடுத்தி தனிமைப்படுத்துவதன் மூலமாக சங் பரிவார் கூட்டம் தங்களுடைய நோக்கத்தை, தங்களுடைய மதவெறி அரசியலை இந்த நாட்டில் விதைப்பதற்கும் வளர்த்துவதற்கும் தொடர்ச்சியான முயற்சியினை மேற்கொண்டிருக்கிறார்கள். Everyone knows that Waqf is related to the Muslim religion, its faith, tradition, history, observances, etc. If changes are to be brought about in it, a demand should arise from within that community itself. Without waiting for any such demand, direct intervention is being made in the matters of that religion so as to single them out from other religions and fan hatred between them by promoting mutual distrust. நாம் அனைவரும் அறிவோம், வக்ஃப் என்பது இஸ்லாமிய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சொத்துக்கள் சம்பந்தமான ஒரு விஷயம். இது வரலாற்று ரீதியாக பாரம்பரியமாக வழக்கமாக அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. அது அவர்களுக்குள்ளாலேயே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை இன்றைக்கு திசை திருப்பி அதிலே அரசாங்கம் நேரடியாக தலையிடுவதற்கான ஒரு முயற்சியினை செய்கிறார்கள். இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை வக்ஃப் போர்டிலே உறுப்பினராக சேர்ப்பதன் மூலமாக அந்த நிலங்களை, சொத்துக்களை நிர்வகிக்கிற பொறுப்பை அவர்களிடமிருந்து எடுத்து அதிலே தலையிடுகின்ற ஒரு காரியத்தையும் இவர்கள் செய்கிறார்கள். இதன் மூலமாக அவர்களுடைய மத ரீதியான உணர்வுகளை புண்படுத்துவது, அதன் மூலமாக அவர்களை வெறுப்பரசியலுக்கு உட்படுத்துவது என்பது RSS திட்டமாக இருக்கிறது. இது அரசாங்கத்துடைய திட்டமாக இருக்கிறது. Majoritarian communal forces calculate that it will sharpen the internal contradictions within all sections that do not subscribe to the communalism promoted by them. At times, even among certain alliances, certain parties have behaved in such a way that has justified the Sangh Parivar's calculations. Even some religious leaders have failed to identify the devious designs behind the Sangh Parivar's plans. இன்றைக்கு இந்த பெரும்பான்மை வகுப்புவாதம் என்பது இந்த நாட்டு மக்கள் மத்தியில் பல்வேறு விதமான சூழல்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் இவர்களுடைய இந்த முயற்சிகள் நியாயப்படுத்துகின்ற வகையில் பலவிதமான கருத்துக்களை இன்றைக்கு சமூகத்திலே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய விளைவாக வேறு மத ரீதியான தலைவர்கள் கூட இவர்களுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் இவர்களுடைய இந்த வெறுப்பு பிரச்சாரத்திற்கு, வெறுப்பு அரசியலுக்கு உட்பட்டு போகக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஆகவே இவையெல்லாம் எதிர்க்க வேண்டும் என்றால் ஒரு பரந்த விரிவான ஒற்றுமையை கட்ட வேண்டி இருக்கிறது. மதசார்பற்ற சக்திகளை ஒன்றிணைக்க வேண்டி இருக்கிறது. Some have failed to realize that this is a ploy to promote enmity between various sections of the Indian society
that do not subscribe to the Sangh Parivar's ideology, be it political parties or followers of different religions. பலர் இந்த பிரச்சனையில் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் மத்தியில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட சூழலை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். அதனுடைய விளைவாகத்தான் சங் பரிவாரத்தினுடைய இப்படிப்பட்ட விஷ பிரச்சாரத்திற்கு அவர்கள் ஆட்பட்டு அதற்கு இரையாகக்கூடிய சூழலும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது சமூகத்தினுடைய பல பகுதியினர் மாத்திரமல்ல, சில அரசியல் சக்திகள் கூட இப்படிப்பட்ட பிளவுவாத அரசியலை புரிந்து கொள்ளாமல் அதற்கு இணங்கி செல்லக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். They even fail to see what is happening right now. If it is the Muslims that are being attacked in Gujarat and UP, in Odisha and Madhya Pradesh, it is the Christians that are being attacked. அவர்கள் ஒன்றை பார்ப்பதற்கு தவறிவிடுகிறார்கள். குஜராத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் முஸ்லீம்கள் தாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், பீகாரிலும் மத்திய பிரதேசத்திலும் கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுகிறார்கள். If in Chhattisgarh tribals that are not Hindus are being attacked, in Kerala it is the communists that are being attacked. Manipur continues to burn. In this larger picture, should we not see that what happens to others today could happen to us tomorrow? சத்தீஸ்கரில் ஆதிவாசி மக்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்றால், கேரளத்தில் கம்யூனிஸ்டுகள் மீது தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அவர்களுக்கு நடப்பதெல்லாம் நாளைக்கு நமக்கும் நடக்கும் என்ற உணர்வை நாம் உருவாக்க வேண்டியிருக்கிறது, அதை புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. Those who should stand together, those who face the same troubles of life, are being divided not just in this instance. Take Kerala's coast for example. There, Hindus, Christians and Muslims work as fisherfolk. They all face the same situations in life. Yet even they were sought to be divided by spreading hatred amongst them. However, that political design of hatred did not materialize there. இங்கே அவர்கள் மக்களை பிளவுபடுத்துவதற்கு பல்வேறு விதமான தந்திரோபாயங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். கேரளாவை பார்த்தீர்கள் என்றால், அங்கே இந்துக்கள், முஸ்லீம்கள் ஆகியோரெல்லாம் ஒன்றிணைந்து இருக்கின்ற ஒரு மாநிலத்தில் ஒரு பிளவை ஏற்படுத்துவது என்பது அவர்களுடைய நோக்கம். அதற்காக வெறுப்பு அரசியலை விதைக்கிறார்கள், வெறுப்பு செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த வெறுப்பரப்பு மூலமாக மக்களை பிளவுபடுத்துவது என்பது அவர்களுடைய திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. Anything and everything is being used communally. You are all familiar with the controversy that was talked surrounding the movie Emburan. It is not a communist movie. It is not a movie that propagates minority communalism. It is not even a political movie. It is a commercial movie with a popular fiction as its story. Yet those who made it were forced to remove some of its scenes and some of its references. எந்த ஒரு பிரச்சனை கிடைத்தாலும், எந்த ஒரு விஷயம் கிடைத்தாலும், அதிலெல்லாம் இந்த மத ரீதியான, வகுப்புவாத ரீதியான வகையில் அதை திசை திருப்புகின்ற காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ சமீபத்தில் மலையாளத்தில் ஒரு திரைப்படம் வந்தது, எம்புரான் என்கின்ற திரைப்படம். அந்த திரைப்படம் கம்யூனிஸ்ட் கதை அல்ல, கம்யூனிஸ்டுகளுக்கான திரைப்படம் அல்ல, அல்லது அது சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து உருவாக்கப்பட்ட திரைப்படம் அல்ல, ஏன் அது ஒரு அரசியல் ரீதியான திரைப்படம் கூட அல்ல. ஆனால் அந்த திரைப்படத்தில் வந்திருக்கிற ஒரு சில நிமிட காட்சிகளை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு அந்த திரைப்படத்தை தயாரித்தவர்கள் மீது கடுமையான தாக்குதலை இன்றைக்கு பிஜேபி அரசாங்கமும் சங் பரிவார் இயக்கமும் ஒன்றிணைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. The Sangh Parivar is proclaiming itself as a censor board that is above the CBFCI. They are ensuring that nothing apart from their ideas is propagated in our society. Cinema is an industry. Thousands of people work in it. It is rare that a movie becomes a commercial success.
If a movie's wings are cut, essentially the wings of those workers who labored behind the movie are being cut. Their livelihood is being damaged. இந்த திரைப்படம் என்பது சங் பரிவாரத்தை சார்ந்தவர்களும் கொண்டிருக்கக்கூடிய சென்சார் போர்டினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம். மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த சென்சார் போர்டு அங்கீகரித்த படத்தை தான் அவர்கள் இப்படிப்பட்ட பிரச்சாரம் செய்து அதன் மீது தாக்குதலை தொடுக்கிறார்கள். சினிமா என்பது ஒரு தொழில். அந்த தொழிலே ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள். அதிலே ஒரு பகுதியை வெட்டினால் அல்லது அந்த திரைப்படத்திலே ஒரு பகுதியை வெட்டினால் அது அந்த திரைப்படத்தினுடைய தன்மையை பாதிக்கிறது. அதிலே பணி செய்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்க்கையையும் பாதிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Communal hatred is spreading at such a level that even the lives of people are at risk. This has to be stopped. Communal authoritarian tendencies are crossing all limits. It is reaching a point where only those adhering to the boundaries set by them can live here. They took the lives of M.M. Kalburgi, Govind Pansare, Narendra Dabolkar, and Gauri Lankesh. They chased the internationally renowned M.F. Hussain out of the country. We know what they did to Father Stan Swami. They are in charge now. This is what is happening on the one hand. இந்த வகுப்புவாத செயல்பாடு என்பது அளவு கடந்த சூழலிலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எல்லா எல்லையும் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். கௌரி லங்கேஷ் போன்ற கோவிந்த் பந்தவாரை போன்ற ஏராளமான அறிவுஜீவிகள் இவர்களால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எம்.எம். ஹுசைன் என்ற பிரபலமான ஓவியர் இந்த மண்ணிலே வாழ முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் இந்த சங் பரிவார அமைப்புகள் தங்களுடைய வெறுப்பு அரசியலுக்கு அல்லது வகுப்புவாத அரசியலுக்கு எதிரானவர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்ற சூழலை நாம் தினசரி பார்த்து கொண்டிருக்கிறோம். On the other hand, they are choking governments that do not follow their politics. They are constantly creating hurdles in their governance. They are punishing the people who have not voted for them. They are taking revenge on the LDF government in Kerala and the DMK-led government in Tamil Nadu. In essence, they are taking their revenge out on the people of our states, on our lives. மறுபக்கத்தில் அவர்களுடைய கொள்கைக்கு எதிரான அரசாங்கங்கள் மீது அவர்கள் தண்டிக்கின்ற வகையிலான பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள். அத்தகைய நடவடிக்கைகள் என்பது அந்த அரசாங்கம் மீது எடுப்பதன் மூலமாக அந்த பகுதி மக்கள், அந்த மாநில மக்கள் மீது அப்படிப்பட்ட தண்டனைக்குரிய ஒரு நிகழ்வாக மாறிப்போகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் அவர்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய இடது முன்னணி அரசாங்கத்தை பழிவாங்குகிறார்கள். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை பழிவாங்குகிறார்கள். அப்படி பழிவாங்குவதற்காக அவர்கள் எடுக்கின்ற பல்வேறு விதமான நடவடிக்கைகள் இந்த மாநில மக்களுடைய வளர்ச்சியை மிக கடுமையான அளவிலே பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. In Manipur, when human blood flowed as river off for months on end, we saw those who turned a blind eye and those who struggled to mention the issue. In all these instances, the CPIM and the left had a clear stance right from the get-go. We did not waver. We were not bothered about the votes we would gain or the votes we would lose. Our stance was clear. It was based on a proper political understanding. This is what sets the CPIM apart in the Indian political landscape. மணிப்பூர் மாநிலத்தில் என்ன நடந்தது என்பதை பார்த்தோம். அங்கே நீண்ட காலமாக மோதல்கள் நடைபெற்று மிக கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அதை கண்திறந்து பார்ப்பதற்கும் அதற்கு ஒரு தீர்வு காண்பதற்கும் ஒன்றிய அரசாங்கம் தயாராக இல்லை. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த மட்டிலும் அது எப்போதுமே ஒரு சரியான நிலைப்பாடை எடுக்கிறது. மார்க்சிஸ்ட் கட்சி எடுக்கிற நிலைப்பாட்டால்
தங்களுக்கு வாக்குகள் கிடைக்குமா அல்லது வாக்குகளை நாம் இழப்போமா என்பதை பற்றி மார்க்சிஸ்ட் கட்சி என்றைக்குமே கவலைப்பட்டதில்லை. மக்களுக்காக ஒரு சரியான நிலைப்பாட்டை, ஒரு தெளிவான நிலைப்பாட்டை நாம் எடுக்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இந்த காலத்திலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. In exposing corporate financial policies, in creating awareness among the toiling masses about the anti-labor codes, in calling out the actual agenda behind the current effort at delimitation, and slogans like "One Nation, One Election," the role played by the CPIM has been exemplary. We have been creating awareness among the people and organizing them in struggle against growing unemployment, increasing inequality, escalating price rise, denial of MSP to farmers, cutting down workers' rights, pushing workers from organized to unorganized sectors, write-off of corporate loans to the tune of rupees 16.35 lakh crores over the last 10 years, spreading communal riots, increasing exploitation of Adivasis and Dalits, etc. உழைப்பாளி மக்கள் ஒன்றிணைந்து இன்றைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய கொலைகளுக்கு எதிராக போராடக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தொழிலாளருக்கான சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு எதிரான போராட்டங்களுக்கு தொழிலாளர்கள் இன்றைக்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள், அந்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் விவசாயிகளுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகள், அதற்கு எதிராக விவசாயிகளுடைய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பின்னணியிலே தான் அவர்கள் புதிய புதிய முழக்கங்களை முன்னெடுக்கிறார்கள். ஒரு நாடு ஒரு தேர்தல் என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை திசை திருப்புவதற்காக பல புதிய முழக்கங்களை அவர்கள் எழுப்புகிற பொழுது நாம் மக்களிடம் அது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், மக்களை ஒன்றுபடுத்த வேண்டும், ஒன்று திரட்ட வேண்டும். இப்படிப்பட்ட தவறான கொள்கைகளுக்கு எதிராக நடக்கின்ற போராட்டங்களுக்கு மக்களை நாம் திரட்ட வேண்டும். குறிப்பாக மக்களுடைய ஜனநாயக உரிமைகளுக்காக, மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக, இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடுமையான விலைவாசி உயர்வுக்கு எதிராக, வேலையின்மைக்கு எதிராக, அது மாத்திரமல்லாமல் இன்றைக்கு பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எதிராக எல்லாம் நாம் மக்களை திரட்டி அவர்களை போராட்ட களத்தில் இறக்க வேண்டியிருக்கிறது. பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த அரசாங்கம் 15,000 லட்சம் கோடி ரூபாய் கடன்களை தள்ளுபடி செய்திருக்கிறது. சாதாரண மக்கள் இன்றைக்கு வாழ முடியாத அளவுக்கு சிரமத்தில் இருக்கின்ற பொழுதுதான் ஒன்றிய அரசாங்கம் கார்ப்பரேட்டுகளுக்கு இப்படிப்பட்ட பெரும் சலுகைகளை வழங்குகிறது. When the state of Jammu and Kashmir was bifurcated into 2 union territories, CPIM took a strong stance against it. When the CAA was introduced, the CPM minced no words in stating that it is not an issue that would affect only a single community and that it would put an end to secularism in India. We also said that a broad secular resistance was required against it. The CPM went to the Supreme Court against the CAA. When protesters gathered against the CAA in Delhi were branded as anti-nationals, the CPIM went to them and expressed solidarity. ஜம்மு காஷ்மீர் இன்றைக்கு 2 மாநிலங்களாக, 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டித்தது, எதிர்த்தது. அதேபோல குடியுரிமை திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது மார்க்சிஸ்ட் கட்சி அதை மிக கடுமையாக எதிர்த்தது. அதற்கு எதிராக மக்களை திரட்டியது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை தனிமைப்படுத்தி அவர்களை நாடற்றவர்களாக ஆக்குவதற்காகத்தான் இவர்கள் இந்த திட்டத்தை செய்கிறார்கள் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியது. அது மாத்திரமல்ல, அந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்திலும் மார்க்சிஸ்ட் கட்சி வழக்கு தொடர்ந்தது. ஆகவே எப்போதெல்லாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறதோ அப்போதெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக
ஒரு நிலைப்பாட்டை எடுத்து உறுதியாக நிற்கிற கட்சியாக மார்க்சிஸ்ட் கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. CPIM was the most vociferous critic of the electoral bond scheme. We rightly said that it would subvert Indian democracy. We went to the Supreme Court and got it declared as unconstitutional. Electoral board. தேர்தல் பத்திர பிரச்சனை வந்தபோது மார்க்சிஸ்ட் கட்சி தான் அதை மிக கடுமையாக எதிர்த்தது. இந்த தேர்தல் பாண்ட் என்று சொல்லக்கூடிய தேர்தல் பத்திரம் என்பது மிகப்பெரிய ஊழலுக்கு வழிவகுக்கும் என்று குற்றம் சாட்டியது. அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பகிரங்கமாக அறிவித்தது மார்க்சிஸ்ட் கட்சி. மாத்திரமல்ல, அதற்கு எதிராக இது ஒரு பெரிய ஊழலுக்கு வழிவகுக்கின்ற ஒரு திட்டம் என்ற அடிப்படையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்திற்கும் சென்றது. In defense of the rights of the states, it was the CPIM-led LDF government of Kerala that protested against the union government in Delhi. This is what sets this party apart. மாநில உரிமைகள் பிரச்சனை பாதிக்கப்பட்ட போது அதற்கு எதிராகவும் இடமுன்னணி அரசாங்கம் மார்க்சிஸ்ட் கட்சியும் அதற்கு எதிரான ஒரு வலுவான ஒரு இயக்கத்தை நாம் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். We cannot forget those comrades who have played a seminal role in leading this great organization. 3 of our comrades deserve special mention. Our former General Secretary, Comrade Sitaram Yechury, former Chief Minister of West Bengal, Comrade Buddhadev Bhattacharya, and the former State Secretary of Kerala, Comrade Kodiyeri Balakrishnan. The memories of these 3 comrades will serve as a source of strength in our journey forward. இந்த நேரத்தில் நாம் 3 முக்கிய கட்சி போராளிகளை நினைவு கூற வேண்டிய கடமையிலே இருக்கிறோம். ஒன்று, கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்து சமீபத்திலே மரணமடைந்திருக்கக்கூடிய தோழர் சீதாராம் யெச்சூரி. மற்றொருவர் மேற்குவங்காள முதலமைச்சராக இருந்த தோழர் புத்ததேவ் பட்டாச்சாரியா. அடுத்து கேரளாவுடைய கட்சி செயலாளராக இருந்த தோழர் கொடியேரி பாலகிருஷ்ணன். இந்த மூவரும் இந்த நாட்டில் உழைப்பாளி மக்களுக்காகவும் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்காகவும் மிக கடுமையான ஒரு பங்கை ஆற்றியவர்கள். ஆகவே இந்த மிக பிரமாண்டமான மாநாடு நடக்கின்ற நேரத்தில் அந்த மூவருடைய மிக பெரும் பங்கையும் நான் நினைவுபடுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். In the dark Indian social and political scenario, the LDF government in Kerala stands apart as a silver lining. We are identifying those under extreme poverty and bringing them out of it. We are protecting the public sector. We are renewing public education. We are strengthening public health. We are ensuring that nobody is landless or homeless. இந்த பின்னணியில்தான் கேரளத்தில் இருக்கக்கூடிய இடது முன்னணி அரசாங்கம் மிகப்பெரிய முக்கியமான பல நடவடிக்கைகளை இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக வறுமை ஒழிப்பது என்ற திசையை நோக்கி மிகப்பெரிய வேகத்திலே கேரள அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, எல்லா மக்களுக்கும் கல்வி கொடுக்க வேண்டும், எல்லோருக்கும் சுகாதாரத்தை உத்தரவாதப்படுத்த வேண்டும், நிலமற்ற மக்களுக்கெல்லாம் நிலம் கொடுக்க வேண்டும் என்ற கோட்பாடுகளுக்காக, அவைகளை நிறைவேற்றுவதற்காக இடது முன்னணி அரசாங்கம் தொடர்ச்சியாக பல நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. We have the highest PSC appointments in the country. We have the best law and order situation in the country. We have no communal riots in the state. We are ensuring development and welfare. We are becoming free of waste. In all this, what sets us apart from the rest of the country is evident. It needs to be noted that Kerala is making all this possible even amidst the substantial financial impediments that are created by the union government. கேரளா இன்றைக்கு பல்வேறு விதமான துறைகளில் முன்னேறி கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக அதிகமான நியமனங்களை செய்த முதல் மாநிலமாக கேரள மாநிலம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அங்கு
கல்வி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அங்கு எந்த விதமான வகுப்பு கலவரமும் இல்லை. மக்களுடைய நலனுக்கான ஏராளமான திட்டங்கள் இன்றைக்கு வேகமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றன. இவைகளெல்லாம் கேரள அரசாங்கம் செய்கின்ற பொழுது ஒன்றிய அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்படுகின்ற நிதி நெருக்கடியின் இடையிலேதான் நாங்கள் இந்த மக்கள் நலத்திட்டங்களை எல்லாம் கேரளத்திலே அமலாக்கி கொண்டிருக்கிறோம். Kerala and Tamil Nadu are inheritors of a shared heritage. Therefore, in the struggles to realize people's alternatives in other parts of the country too, we ought to stand together. Standing here in Madurai, a land that is renowned for its heroic struggles against injustice since time immemorial, it is important to loudly affirm this. கேரளாவும் தமிழகமும் பல்வேறு விஷயங்களில் ஒருமித்த தன்மை கொண்டவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த இரண்டு மாநில மக்களும் ஒரே மாதிரியான தன்மையிலே நெருக்கமாக இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். இந்த இரண்டு மாநிலங்களையும் பற்றி இங்கே நான் குறிப்பிடுகின்ற பொழுது இந்த மதுரை மண்ணிலே ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய போராட்ட பாரம்பரியமிக்க மண்ணாக இந்த மதுரை இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட மக்களுடைய ஒற்றுமைக்காக நாம் எடுக்கின்ற நடவடிக்கைகள் என்பது இந்தியாவுடைய பிற மாநிலங்களுக்கும் கூட ஒரு எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக மாறுகின்ற அளவிலான நடவடிக்கைகளாக நாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். Members and sympathizers of the CPIM have the responsibility to carry forward the struggles taken up by the party. For that, it is imperative to propagate the ideas upheld by the party. This 24th Congress of the CPIM will certainly guide and strengthen us in the way forward. மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு இப்படிப்பட்ட கட்சியினுடைய கருத்துக்களை கொள்கைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்கின்ற முக்கியமான கடமை என்பது இருக்கிறது. 24வது அகில இந்திய மாநாடு நமக்கு ஏராளமான கடமைகளை முன்வைத்திருக்கிறது. ஏராளமான பிரச்சனைகள் குறித்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறது. இவைகளையெல்லாம் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கும் அதே போல ஆதரவாளர்களுக்கும் இருக்கிறது. I conclude by once again extending revolutionary greetings to all the friends and comrades gathered here. இங்கே இருக்கக்கூடிய எல்லா தோழர்களுக்கும் சகோதரர்களுக்கும் மீண்டும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களை கூறி நன்றி தெரிவித்து தன்னுடைய உரையை நிறைவு செய்கிறார் தோழர் பினராயி விஜயன் அவர்கள். தோழர்களே, லட்சக்கணக்கானோர் கூடியிருக்கின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான செந்தொண்டர்கள் அணிவகுத்து வந்து இப்பொழுதுதான் கூட்டத்தினுடைய நுழைவாயிலே தொட்டிருக்கின்றார்கள். ஏறக்குறைய 10,000க்கும் அதிகமான செந்தொண்டர்கள் தமிழ்நாட்டினுடைய மகத்தான கம்யூனிச மரபை காக்கின்ற செயல் வீரர்களாக மாபெரும் செங்கொடியை ஏந்தி 24 செங்கொடியோடு அந்த செம்படை உள்ளே வருகிறது. தயவு செய்து நடுவழி பாதையிலே இருக்கிறவர்கள் அவர்களுக்கு இடம் விட்டு உள்ளே வர அனுமதிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அந்த செம்படை பாசிசத்தை எதிர்கொள்ளுகிற மகத்தான மார்க்சியத்தின் போர்ப்படை என்பதை அறிவிக்கின்ற படை. தயவு செய்து நீங்கள் உட்கார வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல பாண்டிகோவில் சுற்று வட்டாரம் ரவுண்டானாவும் விரகனூர் ரவுண்டானா 2 பகுதியிலும் முற்றாக போக்குவரத்து ஸ்தம்பித்து நிற்கிறது. காவல்துறை போக்குவரத்து காவல்துறை ஒரு வழிச்சாலையாகவாவது போக்குவரத்தை அனுமதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். பல்லாயிரம் வாகனங்கள் தோழர்கள் உள்ளே வர முடியாமல் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக அங்கே காத்திருக்கிறார்கள். தயவுசெய்து காவல்துறை அதற்கும் ஒத்துழைக்க வேண்டும். அந்த பொதுக்கூட்டம் மகத்தான வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம். தோழர்களே, தொடர்ந்து வலியுறுத்தியும் கூட வலதுபுறமாக இருக்கக்கூடிய தோழர்கள் இடதுபுறம் வர மறுப்பது நியாயமானதல்ல. நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் உடனடியாக மேடையினுடைய வலதுபுறம் சென்று செந்தொண்டர்களும் அவர்களை
மேடையின் இடதுபுறமாக இருக்கிற நாற்காலிகளிலே அமர வைக்க முயற்சி எடுக்க வேண்டும். ஏறக்குறைய 1 மணி நேரம் இந்த நிகழ்ச்சி கம்பீரமான முறையிலே நடைபெற வேண்டியிருக்கிறது. நம்முடைய புதிய பொதுச் செயலாளர் அருமை தோழர் எம்ஏ பேபி அவர்கள் உரையாற்ற வேண்டியது இருக்கிறது. நம்முடைய வரவேற்பு குழுவுடைய தலைவர் அருமை தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்ற வேண்டியிருக்கிறது. எனவே மாவட்ட பொறுப்பாளர்களும் செந்தொண்டர்களும் நம்முடைய தோழர்களை வலியுறுத்தி அழைத்து இருக்கிற நாற்காலிகளில் அமர வைக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு உரையாற்றிய நம்முடைய அருமை தோழர் பினராயி விஜயன் அவர்களுக்கு நம்முடைய மாநில செயற்குழு உறுப்பினர் அருமை தோழர் கனகராஜ் அவர்கள் ஆடை அணிவித்து கௌரவிப்பார்கள். சீக்கிரமா விரிச்சு கொடுங்க. தோழர்களே, நேற்று இந்த பிரம்மாண்டமான அரங்கம் நேற்று மாலை நமக்கு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியது. ஏறத்தாழ 1 வார காலமாக 10 தினங்களாக இங்கே இருக்கிற முட்புதர்களெல்லாம் அகற்றி நாம் மிகச்சிறந்த முறையிலே இந்த மேடையை வடிவமைத்து மைதானத்தை வடிவமைத்து நாற்காலிகளெல்லாம் அமைத்த பிறகு நேற்று மாலை 4 மணிக்கு பெய்த பேய் மழையாக பெய்த மழை ஏறக்குறைய மைதானத்தை புரட்டி போட்டு விட்டது. என்ன செய்வது என்று கலங்கி இருந்தோம். இந்த மேடை அமைப்பாளர் திருவண்ணாமலையை சேர்ந்த ஜேபி என்டர்பிரைசஸ் என்கிற நிறுவனத்தினுடைய தலைவர் விஸ்வநாதன் அவர்கள், கலங்காதீர்கள், நாளை நான் இந்த மேடையை இந்த அரங்கத்தை மீண்டும் வடிவமைத்து தருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஊழியர்களை வைத்து வடிவமைத்து கொடுத்தார். அவருக்கு நம்முடைய அன்பு தலைவர் பினராயி விஜயன் அவர்கள் சால்வை அணிவித்து மாமேதை மார்க்சினுடைய சிலையை அவருக்கு பரிசாக வழங்குவார்கள். செவ்வணக்கம் தோழர்களே, ஒன்றுபடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம் நாம். செவ்வணக்கம் 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 தோழர்களே, ஒன்றுபடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம் நாம். அருமை தோழர்களே, தமிழகத்தின் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியோடு 2.5 எப்போதும் கலந்திருக்கிற நம்முடைய அன்பு தலைவர் பிரகாஷ் காரத் அவர்களுக்கு நம்முடைய அருமை தோழர் குணசேகரன் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிப்பார்கள். நம்முடைய மாநாட்டில் தேர்வு செய்த நம்முடைய புதிய பொதுச் செயலாளர் அன்பு தோழர் எம்ஏ பேபி அவர்களுக்கு நம்முடைய மாநில செயற்குழு உறுப்பினர் அருமை தோழர் எஸ் கண்ணன் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிப்பார்கள். ஸ்டேஜுக்குள்ளே வராமல் பார்த்துக்கோங்க. ட்ரோன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே. தமிழ்நாட்டினுடைய ஏறக்குறைய அனைத்து மாவட்டங்களிலும் பயணம் செய்து நம்மோடு பேசியிருக்கிற நம்முடைய அன்பு தலைவர் பிருந்தா காரத் அவர்களுக்கு தோழர் கே பாலபாரதி அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிப்பார்கள். ட்ரோனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க, ஸ்டேஜ் பக்கம் வர விடாம.
ஆமாம். அடுத்து நம்முடைய வரவேற்பு குழுவினுடைய தலைவர் ஏறத்தாழ 1 மாத காலத்திற்கு மேலாக இந்த மாநாட்டினுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் கவனம் செலுத்தி மாநாட்டை செம்மையாக நடத்துவதற்கு உண்மையில் மிகப்பெரிய பங்காற்றிய நம்முடைய வரவேற்பு குழுவினுடைய தலைவர், கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் அருமை தோழர் கே. பாலகிருஷ்ணன் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள். வரலாற்று சிறப்புமிக்க 24வது அகில இந்திய மாநாட்டினுடைய நிறைவு நாள் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற கட்சியினுடைய மாநில செயலாளர் அன்பிற்குரிய தோழர் பே. சண்முகம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற அன்பிற்குரிய தோழர் சாமுவேல் ராஜ் அவர்களே, இந்த மாநாட்டில் இந்தியாவினுடைய 8 திசையிலையும் எதிரொலிக்கக்கூடிய வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மகத்தான பயணத்தையும் மாற்று திட்டத்தையும் முன்மொழிந்து உரையாற்றியிருக்கிற கேரளத்தினுடைய மாநில முதலமைச்சர் அன்பிற்குரிய தோழர் பினராயி விஜயன் அவர்களே, பின்னாலே இங்கே நிறைவுரையாற்ற இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாட்டில் அகில இந்திய பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற அருமை தோழர் M.A. பேபி அவர்களே, இந்த சிறப்பு வாய்ந்த மாநாட்டினுடைய வரவேற்பு குழு செயலாளர், தமிழகத்தினுடைய தலைசிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என அனைவரும் பாராட்டப்படுகிற அருமை தோழர் சு. வெங்கடேசன் அவர்களே, மாநிலத்து வரவேற்பு குழுவுடைய பொருளாளர் அன்பிற்குரிய தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களே, கட்சியினுடைய மூத்த தலைவர் கட்டுப்பாட்டு குழு தலைவர் அருமை தோழர் G. ராமகிருஷ்ணன் அவர்களே, அரசியல் தலைமை குழு உறுப்பினர் அருமை தோழர் வாசி அவர்களே, மற்றும் அலைகடல் என இங்கே திரண்டிருக்கிற அன்பிற்குரிய தோழர்களே, தோழியர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம். வங்கக்கடல் செங்கோலம் பூண்டு மதுரை மாநகருக்குள்ளே வந்துவிட்டதோ என்று திக்கட்டும் பார்க்கிற வகையிலே செங்கொடி முகமாக திரண்டிருக்கிற காட்சியை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். சில பேர் கேட்கிறார்கள், மார்க்சிஸ்ட் கட்சியிலே இளைஞர்கள் இல்லையே என்று கேட்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இங்கே வருகிற செங்கொடியினுடைய பட்டாளத்தை, இராணுவத்தோடு மிடுக்கோடு வருகிற அந்த பட்டாளத்தை பாருங்கள். இளைஞர்கள் யாரிடம் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் சொல்ல போனால், இந்த இளைஞர்கள் டாஸ்மாகுக்கு செல்லுகிற இளைஞர்கள் அல்ல, இந்த இளைஞர்கள் ஏதோ பொழுதுபோக்குக்காக வருகிற இளைஞர்கள் அல்ல, இந்த இளைஞர்கள் சாதி அடிப்படையிலே அணி சேருகிற அப்படிப்பட்ட இளைஞர்கள் அல்ல, மதம் என்கிற போதை ஊட்டி இந்த நாட்டிலே மத கலவரத்தை உருவாக்குகிற அப்படிப்பட்ட இளைஞர்கள் அல்ல. இந்த சமூகத்தை அடிப்படையிலே மாற்றி ஒரு பொது உடைமை சமூகமாக அமைக்க வேண்டும் என்கிற சாதி மத வேறுபாடுகள் இல்லாமல், சாதி மத ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல், மேல் சாதி கீழ் சாதி என்கிற பாகுபடுத்துகிற வர்ணாசிர தர்மத்தை தூயிட்டு கொளுத்துகிற அப்படிப்பட்ட மகத்தான செம்படை தோழர்கள் இங்கே மிடுக்கோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்திலே நம்முடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி அவர்களை பார்த்து பத்திரிகையாளர் கேட்டார்கள், இந்தியாவிலே இடதுசாரிகள் இல்லையே என்று கேட்டார்கள். அவர்களுக்கு நெற்றி பொறியிலே வலிக்கிற மாதிரி பதில் சொன்னார். இந்தியாவிலே இடதுசாரிகள் இருக்கிறார்களா இல்லையா என்பதல்ல பிரச்சனை, இடதுசாரிகள் இல்லாமல் இந்தியா இருக்குமா என்பதுதான் பிரச்சனை என்று மிக ஆணித்தரமாக சொன்னார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு இடதுசாரி இயக்கமாக இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு, பிரம்மாண்டமான மாநாடு, இந்த மாநாடு நடைபெற்றிருக்கிறது. அருமை தோழர் பினராயி விஜயன் அவர்கள் பல்வேறு முக்கியமான அம்சங்களை எல்லாம் விளக்கி இங்கே பேசியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், இங்கே வந்திருக்கிற கூட்டம் யாராலும் கூட்டி வரப்பட்ட கூட்டம் அல்ல, 500க்கும் 300க்கும் அழைத்து வரப்பட்ட கூட்டம் அல்ல, குவார்ட்டருக்கும் பிரியாணிக்கும் கூட வருதி அழைக்கப்பட்ட கூட்டம் அல்ல. ஒரு கொள்கைக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று செங்கொடியை நெஞ்சிலே ஏந்தி வந்திருக்கிற மகத்தான கூட்டம் என்பதை